ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கோமதி நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகிறா. கதிர் அழுகாதம்மான்னு கெஞ்ச. ராஜிய தயவு செய்து அம்மாவுக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கடான்னு கதிர் கிட்ட கோமதி கேக்குறா. அதுக்கு கதிர் திகைப்போட மீனா திகச்சு போய் பாக்குறா ரெண்டு பேரையும். அம்மா, உன்னைய விட எனக்கு யாரும் பெருசு இல்லம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. ராஜிய அழுதுகிட்டு இருக்கா. அப்ப கோமதி அட்வைஸ் பண்றா. நீ ஓடியாந்துட்ட, வீட்டுக்கு போக முடியாது, அதனால என் மகனை கட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்றா கோமதி. அதுக்கு ராஜி திகைப்போட பாக்குறா. ராஜி சொல்றா, நான் கதிரை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது, சரியா வராது அத்தை. கோமதி சொல்றா, உன்னை அம்போன்னு விட்டுட்டு போனானே, அவனை தேடி பிடிச்சு வேணா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், வர்றியான்னு கேக்குறா. ராஜி ஆச்சரியமா பாக்க. பாக்கியலட்சுமி சொல்றா, அவ அப்படி ஒன்னும் சொல்லலையே. கோமதி சொல்றா, வேற எப்படி சொன்னா? கோமதி சொல்றா, நான் ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என் பையனுக்கும் விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றா. என் அண்ணனோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு வேற வழி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றா கோமதி. மனச கல்லாக்கிக்கிட்டு இந்த முடிவு எடுத்தேன். உனக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? மிஞ்சி மிஞ்சி போனா செத்து போயிருவேன்னு தான் சொல்லுவ, எனக்கு தெரியாதா? சொல்றத வாய மூடிட்டு கேளு. ராஜி, என்னால இந்த கல்யாணம் பண்ண முடியாது. உன்னைய பத்தி ஊர்ல இருக்கவங்க அத்தனை பேருக்கும் தெரியுமா? இது மாத்திரம் நடக்கலாட்டி குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் தற்கொலை பண்ணிட்டு செத்துருவாங்க. ராஜி திகச்சு போய் பார்க்க. கோமதி சொல்றா, இங்க இருந்து நீங்க கிளம்புறப்ப புருஷன் பஞ்சாதியா தான் ஊருக்கு போகணும். ராஜியால ஏத்துக்கவே முடியல. உட்கார்ந்த எழில் சொல்றான் பாக்கியலட்சுமி கிட்ட, நான் கதிர்கிட்ட ஒரு வாட்டி நான் பேசி பாக்குறேன். கதிருக்கு பொண்ணை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. இவங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாதுமா. பாக்கியலட்சுமி சொல்றா, கோமதி ரெண்டு குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சவங்க, அவங்க எடுக்கிற முடிவு தான் கரெக்டா இருக்கும். அடுத்தவங்க விஷயத்துல ஓரளவுக்கு தானே ஒப்பீனியன் சொல்ல முடியும்னு பாக்கியலட்சுமி சொல்றா. கேள்வி சொல்றா, சண்டை கிண்டே இழுத்து விட்டுரு போறாங்க, பார்த்து இருந்துக்கோங்கக்கா. அக்கா, நம்ம உயிர் நமக்கு முக்கியம்க்கா, ஊருக்கு போயிடலாம். கோமதி சொல்றா பாக்கியலட்சுமி கிட்ட, இன்னைக்கு அடிச்சுக்கிட்டாலும் நாளைக்கு சேர்ந்துருவாங்க, நீர் அடிச்சு நீர் விலகுமா, அதே மாதிரி சேர்ந்துருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி. நமக்கு தெரிஞ்சது யாருக்குமே தெரிய வேணாம், கதிரும் ராஜியும் ஓடி வந்ததாவே இருக்கட்டும். கோமதி பாக்கியலட்சுமி கிட்ட சொல்றா, நான் கதிர்கிட்ட போய் இதை பேச முடியாது, அதனால நீங்களே சொல்லிருங்க, கோயில்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், கதிரை வர சொல்லுங்க, ஊருக்கு போகணும்னா கல்யாணம் பண்ணிட்டு தான் ஊருக்கு போக முடியும் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. கோமதி சொல்றாங்க, இப்படி இருக்க மனநிலையில என்னால கோயிலுக்கு போயெல்லாம் கல்யாணம் நடத்த முடியாது, அதனாலதான் உங்க ஹெல்ப் நான் கேட்கிறேன். எழில் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, கல்யாண வேலையை நாங்க பாத்துக்கிறோம். கோமதி சொல்றாங்க, என் மகனா விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல போறேன். இதுக்கு பாக்கியா திகைப்போட நானும் என் மகனும் தனித்தனியா தான் போறோம். பாக்கியலட்சுமி, எனக்கு நீ உதவி பண்றியா என்னன்னு பாக்கியலட்சுமி கேக்குறாங்க. அதுக்கு கோமதி என்ன சொல்றாங்க, நீங்க போறப்ப என் மகனை கொண்டு வந்து என் வீட்டுல விட்டுருங்க. கோமதி சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கிறதுனாலதான் இந்த உதவி உங்ககிட்ட கேட்கிறேன் பாக்கியலட்சுமி, நீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். எழில் சொல்றாரு, நாம இதை பண்ணிடலாம். கோமதி சொல்றாங்க, இந்த ஒரு உதவி மாத்திரம் எனக்கு பண்ணுங்க, ஆயுசுக்கும் நான் நன்றியோட இருப்பேன். பாக்கியலட்சுமி சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்களே கொண்டு வந்து விடுறோம், அழுகாதீங்க. கதிர் மீனா கிட்ட சொல்றாங்க, எங்க அப்பா அடிக்கிற 100 அடியில 50 அடி எங்க அம்மா தான் வாங்குவாங்க, அதனால எங்க அம்மா சொல்றதுதான் நான் கேட்பேன்.